Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. தற்பொழுது நம்ம பார்த்தோம்னா கடந்த ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளேயே ஈரானினுடைய அந்த எரிவாயு தொடர்பான இடங்கள்ல இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் கட்டார்ல இருக்கக்கூடிய அந்த எரிவாயு பகுதிகளில் இந்த தாக்குதலை மேற்கொள்றாங்க. தாக்குதலோட மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஒரு பங்கு இழப்பு அப்படின்னா உங்களுக்கு 4 பங்கு இழப்பா இருக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அனுமதி இல்லாம இஸ்ரேல் தாக்கிடுச்சு, ஆனா இதுக்கு மேல நாங்க தாக்க மாட்டோம். அதன் பிறகு சொல்றாரு, நாங்க இதுக்கு மேல தாக்கணும்னா ஒண்ணு இல்லாத ஆக்கிடுவோம், சாம்பல் ஆக்கிடுவோம்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மட்டும் இல்ல, அதிபருடைய ஆதரவு தளமா இருக்கக்கூடிய மெகா அந்த கட்டமைப்புக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த போருக்கு கடுமையான எதிர்ப்பு. அப்போ இவருடைய அரசியல் ஆதரவுன்றது கிட்டத்தட்ட குறைக்கிற விதமா இருக்கு. தாக்குதலுக்கான அந்த பலத்துல ஒரு பிராக்ஷனை தான் நான் காமிச்சிருக்கிறோம். முழுசா காமிச்சோம் அப்படின்னா மொத்தமா முடிஞ்சிடும். அப்போ இந்த அளவுல இப்ப நிறுத்திருக்கிறோம். அடுத்த முறை செய்யும்போது இன்னும் இதை விட கடுமையானதா எங்களுடைய எதிர்விளைவு இருக்கும் அப்படின்றதோ நிக்கல. அப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைஃபா துறைமுகத்தை தாக்குறாங்க. அப்ப என்னன்னா நீங்க இவங்க எஸ்கலேஷன் லேடர்னு சொல்றாங்க. இறங்கிருக்காங்க அமெரிக்கா ஒரு ஸ்டெப் கீழே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் சிவராஜன். வணக்கம். வணக்கம். மேற்காசிய போர் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 3 வாரத்துக்கு மேல இந்த போர் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில ஈரானினுடைய ஒரு முக்கிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த அலி லாரிஜானி அவர்கள் இறந்திருக்காங்க. குறிப்பா இஸ்ரேலினுடைய தாக்குதல்ல, குறிப்பாக தலைவர்களை வச்சு இந்த ஒரு தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமா ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் தற்போது வரைக்கும் ஈரான்ல இந்த ஆட்சி மாற்றத்திற்கான எந்தவித அறிகுறியும் தெரியாத மாதிரி இருக்கு. சோ ஈரானினுடைய ஒரு முக்கிய தலைவர் இறந்ததற்கு பிறகு இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பாக்குறது? அலி லாரிஜானி கொலை செய்யப்பட்டதை பார்க்கும்பொழுது அது எந்த நோக்கில், ஒருவேளை இப்போ இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க தலைவர்களா இருக்கக்கூடிய முக்கியமான யாராக இருந்தாலும் நாங்க தொடர்ந்து கொலை செய்வோம், உங்களை நீங்க யாரா இருந்தாலும், அது ஒரு மிரட்டல் தொனியில் தான் பேசுறாங்க. அப்போ உலகம் முழுக்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய அந்த பராக்கிரமத்தை, அதனோட பலத்தை காட்டக்கூடிய அந்த மொழியில தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த தலைவர்கள் கொல்லப்பட்டதால இந்த ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றமோ இல்ல ஒரு குழப்பமோ ஏற்படுமா அப்படின்னா, நிச்சயமா அதை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ அலி லாரிஜானி அப்படிங்கிறவர் அவருடைய பின்புலம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய பின்புலமா இருக்கு. அவர் அரசியல், அதாவது ஐஆர்ஜிசியில தொடர்புடையவரா தொடங்கி அதன் பிறகு பாத்தீங்கன்னா அரசியல்ல இருந்து அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய அந்த சபாநாயகரா இருந்து அவரு கொமேனியோடைய ஒரு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியா வளர்ந்து இன்னைக்கு அவர் முக்கியமான, அதாவது நாட்டை வழிநடத்தக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் நிர்வகிக்கிறது போன்ற அந்த முக்கியமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பு ஆலோசகர்ன்ற பதவி அடைஞ்சவர். அப்போ பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பின்புலம் பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு, அதாவது ஐஆர்ஜிசி, அரசியல் இப்படின்னு சொல்லி பல தரப்பினரோடையும் அவரால் பேசக்கூடிய, அதாவது அவரால் தொடர்புல இருக்கக்கூடியவராகவும் அவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டு, அதாவது அதுக்கான தகுதி உடைய ஒரு ஆளாகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அணு ஆயுதம் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே இருந்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நெகோசியேட்டரா வந்திருக்கிறார். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நெகோசியேட்டர்னு சொல்லி ஒரு பல முகங்கள் கொண்டவர் அவர் இருக்கிறார். அப்படி அதே சமயத்துல கொமேனி காலத்திலையும் சரி, அவர் இறப்புக்கு பிறகும் இந்த போர், அந்த ஈரானுடைய வார் எக்கானமி ரன் பண்ணக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒருத்தராகவும் அவர் இருந்திருக்கிறார். அப்படி ஒரு முக்கியத்துவம் ஒருத்தரை கொலை செஞ்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் கொலை செய்தது மூலமா இதனால இப்போ உள்நாட்டுல குழப்பமோ இல்ல ஒரு தொடர்ச்சி இல்லாம அங்க ஒரு குழப்பகரமான சூழல் ஏற்படுமானா அப்படி ஏற்பட்ட மாதிரி தெரியல. என்ன இவரு வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இஸ்ரேலியர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இது புரியவே மாட்டேங்குது, யாரை கொலை செய்தாலும் இன்னொருத்தர் அதை பதிலடி செஞ்சிருவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இப்படி இருக்கும்பொழுது ஏன் இவங்க கொலை செய்யறாங்க அப்படின்னா, ஏற்கனவே எடுத்துக்கொண்டு அந்த ராணுவ ரீதியா அந்த நாட்டை தோல்வி அடைய வைக்கிறது அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அதுல கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வேற எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்றது இவங்க முன்னாடி இருக்கிற சிக்கல். இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கான ஒரு வழியா தான் என்ன பண்றாங்கன்னா தனிநபர் கொள்கையை நோக்கி போறாங்க. அப்போ இதை புதுசு கிடையாது.
அப்ப இது என்னன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கையேறு நிலையில செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணுமே தவிர, இது ஏதோ ஒரு வலிமையை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. ஆனா அந்த நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் முன்னால ஒரு டாக்டிகலா தன்னுடைய பராக்கிரமத்த காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வெற்றி அடைஞ்சுட்டோம் அப்படி சொல்றாங்க. அது ஒரு வகையான வெற்றி தான். ஈரானை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு தனிநபர்களுடைய இழப்புன்றது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஆனா, ஈரானுடைய சிஸ்டத்த அவங்க அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் சொல்ற மாரி அது வந்து ஒரு ஒரு சிந்தனை. அது ஒரு கொள்கை அது. அது வந்து நீங்க ஒரு தனிநபர சார்ந்து இருக்க முடியாது. அப்போ ஒரு 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 கொள்கையோ, ஒரு சிந்தனையோ ஒரு நாட்ல ஒரு தோன்றிடுச்சு அப்டின்னா, அத நீங்க வந்து அழிச்சிட முடியாது. நபர்கள அழிக்க முடியுமே தவிர, கொள்கையையோ அந்த மாதிரியான சிந்தனைகள நீங்க அழிக்க முடியாது. அததான் நம்ம வந்து எங்க பார்க்குறோம் அப்டின்னா, லெபனான்லயும் சரி, அதே மாதிரி பாலஸ்தீன்லயும் பார்க்குறோம். பாலஸ்தீன்ல பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா தனிநபர்களும் தொடர்ந்து அந்த தலைவரால கூடிய எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆ அது ஒரு வகையான டாக்டிகல் வெற்றி தான். அந்த 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 உத்தியில ஒரு வெற்றி தான். அதுல வந்து நம்ம தவறு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு என்ன சொல்றது? அவங்களுடைய அந்த பிளானிங் ஆகட்டும், அவங்கள ரொம்ப திட்டமிட்டு அவங்க எந்த மாரி கொலை செய்றாங்கன்றது விஷயம் இல்ல. ஆனா அது அதுக்கான ஒரு தகுதியோட தான் அவங்க இருக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்றது? திருடன் வந்தா கூட பார்த்தீங்க அப்டின்னா, திருடன் தகுதி இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப ரொம்ப திறமைசாலியா தான் இருக்கிறதால தான் அவங்க திட்டமிட்டு உள்ள நுழைஞ்சு கொலை திருடிட்டு போறாங்க. அதே மாரி இவங்க படுகொலை செய்றாங்க அப்டின்னா, அது ஒரு வகையான திறமை தான். நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அது அந்த நேரத்துல வெற்றின்னு கூட பார்க்கலாம். ஆனா, அந்த நேரத்துக்கு வந்து நாங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி அந்த உள்நாட்டு இஸ்ரேல் நாட்டு மக்கள்ட்ட காமிச்சு, இவருடைய அந்த செல்வாக்க உயர்த்திக்கலாம். ஆனா, இவருடைய நோக்கத்துல வெற்றி அடைய வச்சதா அது? பார்த்தீங்க அப்டின்னா, அப்படி வெற்றி அடைய வைக்கவே இல்ல. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன்ல அத்தன பேர் கொலை செய்யப்பட்ட பிறகும், இவர் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா தான் அந்த பிணை கைதிகள விடுவிக்க முடிஞ்சதே தவிர, ஒரு போரிட்டு அவங்கள விடுவிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாம தான் போயிடுச்சு. அப்போ அங்கேயும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த விடுதலை உணர்வும், அந்த கருத்தியலும் தான் அவங்கள இயக்கிட்டு இருக்கு. இன்னமும் இயக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களால தோற்கடிக்க முடியல. அதோட கையேறு நிலையோட ஒரு வெளிப்பாடா தான் இத பார்க்குறோம். சரி இந்த மாரி கொலை செய்யப்பட்டா வேற யாருமே வர முடியாதா? அப்டின்னா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு சமூகத்திலயும் இப்படி ஒரு தேவை இருக்கும்போது, அதுக்குரிய நபர்கள் வந்து அந்த நேரத்துல அத ஈடு செய்யறது அப்படின்றது தான் எல்லா இடங்கள்லயும் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் சமீபத்தில கொலை செய்யப்பட்டார். அவருக்கு முன்னாடி இருந்தவர் அந்த மசூவின்னு சொல்லக்கூடியவரையும் இவங்க வந்து கொலை செய்தாங்க. இது இஸ்ரேல தரப்பு கொலை செய்தாங்க. ஆனா அதன் பிறகு வந்த நசரல்லா பார்த்தீங்கன்னா, அவர விட திறமைசாலியா மட்டும் இல்ல, ரொம்ப கடுமையான சவால் விடக்கூடிய ஒரு ஆளா தான் வளர்ந்தாரு. அப்போ இந்த உதாரணம் என்ன காமிக்குதுன்னா, இந்த மாரி தனிநபர்கள கொல்றது மூலமா மட்டும் உங்களால அந்த வெற்றிய அடைய முடியாது. அப்படின்றது தான் இது காமிக்குது. ஈரானுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனா, இது போய் இந்த இஸ்ரேலுடைய தரப்புல பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆறுதல் வெற்றின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா, அவங்களுடைய உண்மையான நோக்கத்துல தோல்வி அடைஞ்ச அந்த விரக்தியில செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இத. சோ இப்ப இந்த போர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா ஈரான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இஸ்ரேலும், அமெரிக்காவும் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இப்போ இது வந்து ராணுவ ரீதியான தாக்குதல் அப்படின்றத தாண்டி, அடுத்த கட்டத்த நோக்கி போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே கடந்த வாரம் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரான் பகுதிகள்ல வந்து அந்த ஆயில் ஃபெசிலிட்டீஸ்ல எல்லாம் நெறைய வந்து தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்படின்றது ஏற்பட்டிருந்தது. நெறைய ஆசிட் ரெயின்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தற்பொழுது நம்ம பார்த்தோம்னா, கடந்த ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளேயே ஈரானினுடைய அந்த எரிவாயு தொடர்பான இடங்கள்ல வந்து இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் வந்து கட்டார்ல இருக்கக்கூடிய அந்த எரிவாயு பகுதிகளில் இந்த தாக்குதலை மேற்கொள்றாங்க. சோ இது அடுத்த கட்டமாக அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு தாக்குதலா இதை நோக்கி போயிட்டு இருக்கா இந்த போர். இந்த நீங்க சொல்ற அந்த ஃபார்ஸ் வயல் அதாவது ஈரான் சைடுல சொல்றது வந்து சவுத் ஃபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரான் சைடுல. அந்த கத்தார் சைடுல சொன்னீங்க அப்டின்னா, அத வந்து நார்த் ஃபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா 2மே ஒரே வயல் தான். அந்த எரிவாயு வயல் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய எரிவாயு வயல். அப்ப லாரிஜானி தாக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, தொடர்ந்து ஈரானுடைய அந்த பதிலடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையானதா இருந்தது. அது அந்த பென்கொயர்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு விமான நிலையம்னு சொல்லக்கூடிய அது மேல தாக்குதல் நடத்துறது. அதன் பிறகு அந்த இஸ்ரேல்ல மையமா இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தின் மீது தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவா அதன் பிறகுதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலிய தரப்பு இந்த அந்த வயல் மேல எண்ணெய் எரிவாயு வயல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துறது எதை காமிக்குது அப்படின்னா, இத நீங்க சொல்ற மாதிரி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராணுவ ரீதியாக அந்த நாட்டை வந்து தோற்கடிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போருடைய நோக்கமா 3 விதங்கள் சொல்றாங்க. 1 அந்த ஏவுகணை கட்டமைப்புகளை இல்லாமல் செய்வது. அணு ஆயுத தயாரிப்புகள முற்றிலுமா அவங்கள்ட்ட இருந்து அந்த கட்டமைப்புகள வந்து அடிச்சு நொறுக்குறது. அதன் பிறகு 3வதா அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றது தான் 3 விஷயம்னு சொல்றாங்க. 3லயுமே கிட்டத்தட்ட அவங்க எந்த ஒரு முன்னேற்றமும் அடையல.
அப்போ இந்த நாட்டை வந்து நீங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வருது. அதன் மூலமா வந்து இந்த மூன்றின் ஊடாக அவங்க என்ன அடைய விரும்புறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு வளங்கள வந்து அடையறது தான் முக்கியமான நோக்கம். அதுக்கு அதுக்கு ப்ரீடெக்ஸ்ட்டா அதுக்கான ஒரு தயாரிப்பு வேலை தான் இந்த 3 கோலா அவங்க சொல்றாங்க. 3 காரணங்கள சொல்றாங்க. இதன் வழியா அந்த இயற்கை எரிவாயு வளங்கள என்னால அடைய முடியாது அப்படின்னும்போது, அந்த இயற்கை எரிவாயு வளங்களையே வந்து என்ன பண்றது? நேரடியா தாக்குறது மூலமா இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த கார்க் ஐலாண்ட தாக்குனது. ஆனா கார்க் ஐலாண்ட தாக்கும்போது அவங்க வந்து எண்ணெய் எரிவாயு அந்த எண்ணெய் கையிருப்ப தாக்கல. ஆனா அந்த ஐலாண்ட தாக்குனாங்க. அதன் பிறகு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் வேல இப்ப தாக்கியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கார்க் ஐலாண்டும் சரி, இந்த இந்த எரிவாயு வயலும் சரி, இதுதான் வந்து ஐஆர்ஜிசி உடைய ஒரு முதுகெலும்பு, பொருளாதார முதுகெலும்பு. இந்த முதுகெலும்ப உடைச்சுட்டோம் அப்படின்னா, அந்த நாடு அந்த ஐஆர்ஜிசியும் சரி, அந்த நாடும் சரி இயங்குறதுக்கான அடிப்படை இழந்துரும். அப்ப அதன் அடிப்படையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ராணுவ ரீதியிலான தோல்விய ஒத்துக்கிட்டு, பொருளாதார ரீதியான தாக்குதல தொடங்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அத புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கான எதிர்வினை என்னவா இருந்தது? ஈரானுடைய சைடுல இருந்து அந்த எதிர்வினை என்னவா இருந்ததுன்னா, ஒருவேளை என்னுடைய மொத்த நாடும் தோல்வி அடைய வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய அதாவது இந்த அணி நாடுகளா இருக்கக்கூடிய இஸ்ரேலியா, அமெரிக்கா ஆதரவு நாடுகளா இருக்கக்கூடிய, அணி நாடுகளா இருக்கக்கூடிய யாருமே அங்க அந்த எரிவாயு எண்ணெய் வளங்கள் மூலமா இயங்க முடியாது அப்படின்றது தான் அதுக்கான பதிலடி. ஆனா பதிலீடு குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வயலுக்கு பதிலா இன்னொரு வயல் அப்படின்றத அந்த ஒரு எஸ்கலேஷன் லேடர்ன்னு சொல்லுவாங்க அத. அத வந்து அப்படி செய்யல. என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரே நேரத்துல எல்லா நாடுகளையும் தாக்குறது. அப்ப நீ என்னோட வயல வந்து ஒரே ஒரு எரிவாயு வயல தாக்குன அப்படின்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஐஃபா துறைமுகம். அதுதான் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தேவையான எண்ணெய் மற்றும் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதி. அது மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது வெற்றிகரமான தாக்குதலா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பென்குரின் பாதுகாக்கப்பட்ட ஒரு விமான தளம். அது முக்கியமான விமான நிலையமா இருக்கு. அத தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு வேற என்ன தாக்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்பு தாக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கத்தார்ல இருக்கக்கூடிய அப்போ அதாவது நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து தான் பகிர்ந்திருக்கிறோம். அப்போ நான் உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்னா, உங்களுடைய அணிநாடு உற்பத்தி செய்ய முடியாதுன்ற அந்த தர்க்கத்தின் அடிப்படையில கத்தார் மேல தாக்கியிருக்கிறாங்க, குவைத் மேல தாக்கியிருக்கிறாங்க, சவுதி அரேபியா மேல யுஏஇயோடைய அந்த எண்ணெய் வயல்கள் அத்தனையுமே தாக்கியிருக்கிறாங்க. அப்ப தாக்குனதோட மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு பங்கு இழப்பு அப்படின்னா, உங்களுக்கு 4 பங்கு இழப்பா இருக்கும். அப்படின்றது தான் அது மூலமா சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ இல்ல, இதுல ஒரு உடனடியா என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது வரும். என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா, எதுக்கு சம்பந்தமே இல்லாம கத்தார்லயும், சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய முதலீடும் வந்து அங்க இருக்குது இல்லையா? அவங்க சொல்றதே அதுதான். ஈரான் சொல்றதே என்ன அப்டின்னா, நாங்க தாக்குகின்ற அந்த கட்டமைப்புகள் எல்லாமே அமெரிக்க முதலீடுகள் அதிகமா இருக்கக்கூடியது தான். குறிப்பா சொல்லணும்னா, இந்த செவ்ரான், கொனோகோஃபிலிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 நாடுகள் 2 நிறுவனங்களுடைய முதலீடு தான் இந்த கத்தாருடைய அந்த எரிவாயு வயல்ல அதிகமா இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 49% அவங்க வந்து அந்த பங்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்க தாக்குறதுன்றது பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க வெறுமனே கத்தாருடைய அந்த எரிவாயு தாக்கல. அமெரிக்கா முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த கத்தார் அந்த எரிவாயு வயல தான் நம்ம தாக்குறோம். அப்போ எதிரியுடைய தான் நாங்க தாக்குறோமே தவிர, எங்களுடைய நோக்கம் மற்ற அந்த நாட்ட தாக்குறதுன்றது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. பொதுவா இந்த சிவிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய அதையும் நாங்க எதையுமே தாக்கல. அப்போ அந்த பொருளாதார நிலைகள் மேல் தான் நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்றது தான் இவங்களுடைய தர்க்கம். அப்போ என்னுடைய பொருளாதார நிலையை தாக்கும்பொழுது, அமெரிக்காவுடைய பொருளாதார நிலையை தாக்குறதுன்றது என்னால தவிர்க்க முடியாத ஒரு விதி. தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் அவங்க அவங்க சைடுல சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்போ இது அதே மாரி இந்த நடந்ததுக்கு ஒருவேளை இப்ப இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குதலுக்கு பிறகு அந்த ஈரான் தரப்பு வந்து ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்கு. அதோட பொருளாதார விளைவுகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்போ உடனடியா வந்து மறுநாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து இதுக்கு என்னுடைய அனுமதி இல்லாம இஸ்ரேல் தாக்கிடுச்சு. ஆனா இதுக்கு மேல நாங்க தாக்க மாட்டோம். அதன் பிறகு சொல்றாரு, நாங்க இதுக்கு மேல தாக்கணும்னா ஒண்ணும் இல்லாத ஆக்கிடுவோம், சாம்பல் ஆக்கிடுவோம்லாம் சொல்றாரு. அதெல்லாம் வந்து ஒரு பின்னணி இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமேல் தாக்க மாட்டோம்ன்ற அந்த வார்த்தை தான் முக்கியமானது. அதுதான் அவங்க அதுக்கப்புறம் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட கேட்டதால நாங்க என்ன பண்ணியிருக்கோம், எங்களுடைய தா ஒரு தாக்குதலுக்கான அந்த பலத்துல ஒரு ஃபிராக்ஷன தான் நான் காமிச்சிருக்கிறோம். முழுசா காமிச்சோம் அப்படின்னா, மொத்தமா முடிஞ்சிரும். அப்போ இந்த அளவுல இப்ப நிறுத்தியிருக்கிறோம். அடுத்த முறை செய்யும்பொழுது இன்னும் இத விட கடுமையானதா எங்களுடைய எதிர்விளைவு இருக்கும். அப்படின்றதோட நிக்கல. நிக்காதுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹைஃபா துறைமுகத்த தாக்குறாங்க. அப்ப என்னன்னா, நீங்க வந்து இவங்க எஸ்கலேஷன் லேடர்ன்னு இந்த சொல்லுவாங்க. இடத்துல இறங்கியிருக்காங்களா அமெரிக்கா ஒரு ஸ்டெப் கீழ? அப்படிதான் அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உடனடியா அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு, உடனடியா அந்த உலக எரிவாயு சந்தையும் சரி, எண்ணெய் சந்தையும் சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அதாவது 100 பேரல்ல இருந்து 115 பேரலா மாறுனத நம்ம பார்த்தோம்.
அப்போ அது 150 இல்ல இப்ப அன்னைக்கு உண்மையான சந்தையில பாத்தீங்கன்னா, அது 180 வரைக்கும் போனதா சொல்றாங்க. அந்த சவுதியில ஓமன் எண்ணெய் பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் மார்க்கெட்ல 200 வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு பேனிக்ன்னு தான் சொல்லணும் அமெரிக்க தரப்புல. ஏன் அப்டின்னா, அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த இன்ஃப்ளேஷன் தான். விலைவாசி உயர்வு தான். அப்ப நீங்க வந்து எண்ணெய் விலை 150, 200ன்னு போனீங்க அப்டின்னா, அது ஒரு வரலாறு காணாத உயர்வா இருக்கும். அது ஒரு அந்த 1971ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆயில் எம்பார்கோ பண்ணாங்க. இந்த மொத்த மேற்காசிய நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா மற்றும் மேற்காசிய நாடுகளுக்கு ஏன்னா நீங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லி, நாங்க எண்ணெய் ஏற்றுமதி செய்ய மாட்டோம்னு சொல்லும்போது, இதே பிரச்சனை தான் இருந்தது. அப்போ $3 இருந்து $12 போனத பார்த்தாங்க. 4 மடங்கு உயர்ந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி தான் உயர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 89ல 78ன்னு நெனைக்கிறேன். அப்போ இந்த பிரச்சனை வந்து வரும்பொழுது 12லிருந்து $35 போச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் போகும்பொழுது தான் அமெரிக்காவுடைய அந்த இந்த இன்ஃப்ளேஷன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வெடிச்சு நின்னுச்சு. அப்போ இதுவும் அந்த நிலை தான் போகும் அப்படின்றதால தான் உடனடியா என்ன பண்றாரு அவரு, நாங்க இனிமே தாக்கல அப்படின்னு சொல்லி, அந்த எஸ்கலேஷன் லேடர்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வர்றாரு. அவர் அமெரிக்க தரப்பு இறங்கி வர்றாரு. அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எங்களுக்கு அது கோபத்துல செஞ்சுட்டாங்க. அதனால இனிமே செய்ய மாட்டோம். நாங்க செய்ய விடமாட்டோம்னு சொல்றாரு. செய்ய விடமாட்டோம்னு சொல்றது மூலமா என்ன சொல்றாருன்னா, செய்ய மாட்டோம்ன்றத வேற ஒரு மொழியில சொல்றாரு. நேரடியா சொல்ல ஆனா முடியாது இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்ல, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி சிஎன்என்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த விஷயம் என்ன உணர்த்துது? அப்போ முதல்ல வந்து இவங்களுடைய ராணுவ ரீதியா ஈரானை தாக்கி அத வந்து அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருதுன்ற நோக்கத்துல தோல்வி அடைஞ்சுட்டாங்க. ராணுவ ரீதியா அந்த நாட்ட தோற்கடிக்க முடியல அப்படின்றது இது காமிக்குது 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியா அந்த நாட்ட வந்து உருக்குலைக்கிறது அப்படின்ற முயற்சி அது எத நோக்கி போச்சு அப்படின்னா, அது வந்து ஈரானை மட்டும் உருக்குலைக்கல. மொத்த அமெரிக்காவும், அமெரிக்க அணி நாடுகள் அத்தனையும் வந்து உருக்குலைக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதால உடனடியா என்ன பண்ணியிருக்காரு, அவரு பின்வாங்குறாரு. பின்வாங்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இஸ்ரேல் கைய காமிக்கிறார். அப்ப இது எத காமிக்குது அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாளா எடுத்துக்கிட்ட அந்த போர் முயற்சி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் போனாங்க. அமெரிக்காவும், இஸ்ரேலும் ஒண்ணா சேர்ந்து தான் அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, அந்த வளங்கள கைப்பற்றுவதுன்ற அந்த சேர்ந்துட்டு போனாங்க. அப்ப இதன் மூலமா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, உண்மையிலே அமெரிக்க அதிபர் வந்து இஸ்ரேல முதுகு குத்திட்டாரு. இல்ல வந்து தூக்கி இந்த யூசுவலா சொல்லுவாங்க, த்ரோ அண்டர் த பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தூக்கி விட்டாருன்னு தான் சொல்லி நம்ம இத புரிஞ்சுக்கணும். அது அப்படி மட்டும் வெறுமனே வந்து இத இஸ்ரேல், அமெரிக்க அதிபர்ன்னு மட்டும் பார்க்காம, அடிப்படையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஈராக் போருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு பேரழிவு ஆயுதர்கள்ன்னு சொல்லி ஒரு பொய்ய கட்டமைச்சு, அதன் மூலமா மக்கள தயார் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஆனா இந்த போர பொறுத்தவரை அப்படியான எந்த தயாரிப்புகளும் செய்யல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ அங்க அமெரிக்காவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மை வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மட்டும் இல்ல, அதிபருடைய ஆதரவு தளமா இருக்கக்கூடிய மெகா அந்த கட்டமைப்புக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. அப்போ இவருடைய அரசியல் ஆதரவுன்றது கிட்டத்தட்ட இது குறைக்கிற விதமா இருக்கு. அப்போ அரசியல் ஆதரவு இல்லாம ஒரு போர் நடத்துறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அவருடைய அந்த அரசியல் ஆதரவு இல்லாததால அங்க ஒரு ஒற்றுமை உடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மெகான்ற அந்த சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு ஆதரவு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு அப்படின்றதும், அது இஸ்ரேலுக்கு எதிரா திரும்புறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதன் மூலமா அங்க இருக்கிற ஒரு அரசியல் ஒற்றுமைன்றது உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம். 2வது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த இணைப்பு, ஒற்றுமை அப்படின்றது இதுவரைக்கும் உடைக்க முடியாத ஒற்றுமை அப்படின்றத தான் பார்க்கிறோம். அத விட முக்கியமான விஷயம், அமெரிக்க அதிபரா இருக்கக்கூடிய அந்த ட்ரம்புக்கும், நெத்தன்யாவுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குன்ற மாரியான ஒரு ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மேற்குலகமா சொல்லக்கூடிய நேட்டோ நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, இவரு எங்களுக்கு உதவி செய்ய வாங்கன்னு கூப்பிட்டு ஒருத்தர் கூட வரல. யாருமே வந்து நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த போர் வந்து ஒரு இல்லீகலான போர். நாங்க யாரும் இதுல கலந்துக்க முடியாதுன்னு சொன்னதால, அமெரிக்க தரப்பு என்ன சொல்லிருக்காங்க, நீங்க பேருக்காவது குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து வர்றேன்னு சொல்லுங்க. நீங்க உண்மையிலே வர வேணாம்னு சொல்லி உங்களுக்கு சொன்னதாகவும், அதன் பிறகு தான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்கொரியா, ஜப்பான், அதுக்கப்புறம் பிரான்ஸு, இத்தாலி போன்ற நாடுகள்லாம் நாங்க வந்து எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா நம்ம வந்து ஒரு அந்த நீரிணைய வந்து திறக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் அப்படி சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ என்னன்னா, இது வந்து உண்மையிலேயே வந்து அந்த அறிக்கை விட்டதால எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சண்டைக்கு போவாங்களா? அதன் மூலமா அந்த நீரிணை திறக்கப்படுமான்னு நிச்சயமா திறக்கப்பட மாட்டாது. இப்ப ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நீங்க வந்து வெறுமனே அறிக்கை குடுத்தா மட்டும் போதும். ஒரு பேஸ் சேவிங்ஸ் சொல்லுவாங்க அது. அதிபர் அந்த அழைப்பு விடுத்து யாரும் வரல அப்படின்றதால ஒரு பேஸ் சேவிங் மோடுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எத காட்டுது அப்படின்னா, உள்ளூர் அளவுலயும் சரி, குற்றத்தோழனா இருக்கக்கூடிய இஸ்ரேலி கூடயும் சரி, அதன் பிறகு இவ்வளவு ஆண்டுகளா வந்து ரொம்ப ரொம்ப கவனமா கட்டமைக்கப்பட்ட நேட்டோ கூட்டமைப்பும் சரி, ஆசிய கூட்டமைப்போடையும் சரி, எல்லாரு கூடயும் வந்து ஒரு ஒற்றுமைய உடைச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த உடைப்பு இப்போ ஒரே ஒரு அந்த தாக்குதல் அப்படிங்கிறது, அந்த இயற்கை எரிவாயு கட்டமைப்பு மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்றது, ஏற்கனவே இருந்த அந்த ஒற்றுமைய வந்து அதாவது ஒற்றுமை உடைஞ்சுட்டு தான் இருந்தது. அந்த ஒற்றுமை உடைவு வந்து வேகப்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம பார்த்திருக்கோம். அதே சமயத்துல ஈரான்ல அப்படியான உடைப்பு ஏற்பட்டிருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவும் நம்ம பார்க்க முடியல.
இப்போ வரைக்கும் அது வந்து ஒற்றுமையோட தான் இருக்கிறதா பார்க்குறோம். அங்க உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அது உண்மதான். அவங்களுடைய இழப்புகள்ன்றது கண்டிப்பா நடந்துகிட்டு தான் இருக்கு. அத வந்து அத எதிர்கொள்ற அத ஏத்துக்கிற ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, அவங்க அதுக்காக வந்து எல்லாம் பயந்து ஓடி ஒளியக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த எங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் சொல்றாரு வெளியுறவு அமைச்சர் வந்து நாங்க இது ஒரு சிஸ்டம். ஈரான்ல இருக்கக்கூடியதுன்றது ஒரு சிஸ்டம். அத நீங்க வந்து என்ன பண்ண முடியாது. ஒரு தனிநபர்கள் அழிக்கிறது மூலமா மாத்தி அமைக்க முடியாது. அத ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கல. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த ஷியா பிரிவோடைய அந்த மத கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அது மாற்றையர் ஆவறது. அதாவது வந்து ஒரு உயிர் தியாகம் செய்கிறதுன்றது அந்த கருத்தியல்ல ஒரு அங்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்குது. அப்போ அந்த மாரியான ஒரு நாட்டுக்காகவோ, இந்த மாரியான ஒரு நற்செயலுக்காகவோ உயிர குடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய மத கடமையா கருதக்கூடிய ஒரு அந்த கருத்தியல கொண்ட ஒரு நாடு அது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல போயி, நீங்க வந்து கொலை செய்றீங்க, ஒரு தனிநபர்கள கொலை செஞ்சுட்டீங்கன்னா, அவங்க வந்து அதுக்காக உயிருக்கு பயந்துகிட்டு இவங்கள்ட்ட சரணடைவாங்கன்னு எதிர்பார்க்கிறதுன்றது, இவங்க ஈரானை பற்றிய புரிதல் ரொம்ப குறைவா இருக்கிறது தான் காமிக்குது. அப்போ இந்த தாக்குதல் மூலமா, ஒண்ணு ராணுவ ரீதியா தோல்வி அடைஞ்சுட்டாங்க. இன்னொன்னு பொருளாதார ரீதியா செய்யறது அந்த நாட்ட தோற்கடிக்க போயி, தன்னுடைய பொருளாதார கட்டமைப்பையே உருக்குலைக்கிற ஒரு ஒரு சூழலுக்கு கொண்டு போய் பின்வாங்கியிருக்காங்க. 3வதா அங்க கருத்தியல் ரீதியா அந்த மக்களை அதாவது தனிநபர்கள் கொலை செய்து, அதன் மூலமா ஒரு அரசியல் மாற்றமா ஏற்படுத்த முடியும்னு நினைச்சு இவங்களுடைய எண்ணத்துல என்னன்னா, அந்த நாட்டுடைய கருத்தியல் கட்டமைப்பை இவங்க சரியா புரிஞ்சுக்காதது இத காமிக்குது. அதே போல இப்போ இந்த ராணுவ ரீதியா சில விஷயங்களை பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய F-35 விமானம் ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த அந்த மாதிரியான ஒரு விபத்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குவைத், ஜோர்டான், UAE இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $17 பில்லியன் கிட்ட வந்து வெப்பன் சப்ளை நாங்க பண்றோம் அப்படின்றதையும் வந்து அமெரிக்கா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டுமே வெவ்வேறான ஒரு விஷயமா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த F-35 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா தான் பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, F-35 அப்படிங்கிற அந்த அந்த விமானத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா சொல்றாங்க. அமெரிக்க தரப்பு. அது எல்லாருக்கும் குடுக்க முடியாது. எங்களுடைய அணி நாடா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு மட்டும் தான் குடுப்போம். அதே சமயத்துல மற்ற அணி நாடுகள்னு சொன்னாலுமே, குவைத்து இந்த மாரி கத்தாரு, சவுதி போன்ற எந்த நாடுகளுக்கும் தர அவங்க முன் வரல. இன்னும் சொல்லப்போனா, அது நேட்டோ அணியா இருக்கக்கூடிய துருக்கிக்கும் அவங்க தரல. இதுவரைக்கும் அவங்களுடைய கோரிக்கை வச்சாலுமே சரிதான். அவங்க இதுவரைக்கும் தரவே இல்ல. அவங்கள வந்து விலக்கி தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா இருந்தது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறத மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய ராணுவ கட்டமைப்போட ஒரு அடித்தளத்தையே அவங்க இது வந்து ஒரு உடைச்சு அதுல ஒரு அசைச்சு பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இத புரிஞ்சுக்கணும். இதன் அடிப்படையில அத புரிஞ்சுக்கணும் 1. 2வது என்னன்னா, இத எப்படி இன்னொரு விஷயமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க போர் தொடங்குனதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஏவுகணை கட்டமைப்புகள அந்த ஏவுகணை ஏவுவதற்கான அந்த பலத்த நாங்க வந்து இல்லாமலாக்குவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்க வந்து 200 லான்ச்சருக்கு மேல நாங்க வந்து இதுவரைக்கும் தாக்கி அழிச்சிருக்கிறோம். இன்னும் அவங்கள்ட்ட 150 தான் இருக்குது. அதையும் தாக்கி அழிச்சுட்டா அவங்களால இனிமே இதுக்கு மேல ஏவுகணை ஏவவே முடியாது. அதே மாரி அவங்களுடைய வான்வெளி வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நாங்க தான் அவங்க விமான எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகள்லாம் சுத்தமா ஒண்ணுமில்லாதாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது எத காட்டுது அப்படின்னா, அவங்களுடைய 3 வாரம் அதாவது இந்த போருடைய தீர்மானகரமானதா இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா, 2 வாரங்களுக்கு பிறகும் ஈரானால ஏவுகணை ஏவ முடியுதா? அதே மாரி 2 வார ஏவுகணை ஏவுனாலும், அத தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு போதுமான ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகள் அமெரிக்க தரப்புல இருக்கா? அப்படின்றது அந்த போரோட ஒரு தீர்மானகரமான காரணியா இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. அப்போ இப்போ 3 வாரங்கள் கடந்த பிறகும் ஈரானுடைய ஏவுகணை ஏவுறதுன்றது நிக்கல. இன்னும் சொல்லப்போனா அதோட வீரியமும் சரிதான். அதோட துல்லியமும் கூடிக்கிட்டு இருக்கே தவிர குறையல. இதுக்கு முன்னாடி ஏவப்பட்ட ஏவுகணையுடைய துல்லியத்தன்மையில அதுல அதுல நெறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அப்போ சமீபத்தில ஏவுகணைகளுடைய தாக்குதல் இலக்குகள தாக்குறதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் அது வந்து வெற்றி வெற்றி பெற அளவு வந்து கூடிக்கிட்டே இருக்குதே தவிர குறையவே இல்ல. அதே சமயத்துல அந்த அணிநாடுகளா இருக்கக்கூடிய எல்லா நாட்டுடைய அந்த ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட போதுமான அளவு எதிர்ப்பு ஏவுகணை இல்லாம எல்லாம் செயலிழந்து போயிருக்கு. அப்போ அவங்க வான்வெளி எந்த ஒரு புரொடெக்ஷனும் இல்லாம, பாதுகாப்பும் இல்லாம இந்த ஈரான் ஏவக்கூடிய எல்லா ஏவுகணையும் தன்னுடைய இலக்கை எந்த சிரமமும் இல்லாம தாக்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க சொன்னதுக்கும், இங்க நடக்கிறதுக்கும் முழுக்க முழுக்க வேறையா இருக்கு. அப்போ இவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ ஏவுகணைகள ஏவுற அந்த வலிமைய நாங்க இல்லாமலாக்குவோம் அப்படின்னு சொன்ன இவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈரானுடைய அந்த வான்வெளிய நாங்க முழுக்க முழுக்க என்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டோம். நாங்க இப்ப எங்களுடைய விமானங்கள் வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம ஈரானிய வான்வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க அந்த ஈரானிய வான் பரப்புக்குள்ள போகாம, வெளியில் நின்னு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுவரைக்கும் ஏவுகணை ஏவியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாரி இதுக்கு முன்னாடி சுட்டு வீழ்த்தப்பட்ட
ஏவுகணைகள், அதாவது விமானங்கள் போர் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஈரான் ஈராக் அந்த அந்த எல்லை பகுதியில ஒரு F-35 விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்தணும்னு சொன்னாங்க. அமெரிக்க தரப்பு அதை மறுத்துச்சு. அதே மாதிரி அங்க இருந்த அந்த டேங்கர்கள், அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்தணும் தான் சொன்னாங்க. அதையும் வந்து அமெரிக்க தரப்பு மறுத்துச்சு. அப்போ இந்த சம்பவம் மூலமா அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டதும் சரி, அந்த விமானம் தாக்கப்பட்டதும் சரி உண்மைதான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விமான எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்பு சுத்தமா செயலிழந்து போகல. அது மட்டும் போகல. அதை விட ஏற்கனவே இருந்த அதனுடைய திறன் இன்னும் கூடி இருக்கிறது தான் பாக்குறோம் நம்ம. இப்ப F-35ன்றது ஒரு ஸ்டீல்த் விமானம். அதை சுட்டு வீழ்த்துறதுன்றது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயமா பார்க்க முடியாது. அப்போ அந்த F-35 விமானத்தையே சுட்டு வீழ்த்துறாங்க அப்படின்னா, ஒண்ணு அதுக்கான ரேடார் கட்டமைப்பு இன்னும் உயிர்ப்போட இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு ஸ்டீல்த் விமானத்தை நீங்க வந்து லாக் செய்யணும் அப்படின்னா அதுக்கான ரேடார் கட்டமைப்பு இருக்கணும். அது வந்து இது ஈரானால உருவாக்கப்பட்டதா, இல்ல வந்து சீனா கொடுத்த அந்த ரேடார் கட்டமைப்பு வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புது ஒண்ணு. 2வது, ஒருவேளை அந்த ரேடார் கட்டமைப்பு மட்டுமே வந்து உங்களுடைய அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தாது. அப்போ அதை சுட்டு வீழ்த்துறதுக்கான ஏவுகணை இப்போ ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்றதான் இது காட்டுது. ஏன்னா சீனர்கள் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு ஏவுகணை கொடுத்ததா எந்த தகவலும் கிடையாது. ரேடார்கள் கொடுத்ததா தான் அப்போ வந்து செய்திகள் கசிய விடப்பட்டுச்சு. அப்போ இந்த ஏவுகணை இவ்வளவு அந்த ஒரு F-35 விமானத்தை வீழ்த்துற அளவுக்கு ஒரு ஏவுகணை கட்டமைப்பு இந்த ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிதான் இதை காமிக்குது ஒண்ணு. 2வது, இவங்களுடைய இந்த ஈரானுடைய மொத்த வான்வெளியும் இஸ்ரேல் மட்டும் அமெரிக்காவுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வரல, இன்னமும் வரல. அது வந்து ஈரானிய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இவங்களால சுதந்திரமா அந்த வான்வெளியில போய் இனிமே குண்டு வீசிட்டு வர முடியாதுன்ற ஒரு சூழல் வரும்போது இந்த போரை எப்படி நடத்த போறாங்கன்றது அடுத்த கேள்வி. ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்களுடைய ஒரு குண்டு வீசணும் அப்படின்னா 2000 கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்க வந்து குண்டு வீசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனா இங்கிலாந்துல இருந்து புறப்படக்கூடிய அந்த B-2 பாம்பர்ஸ் தான் கிளம்பி அங்க போய் குண்டு போட்டு வருது. அதுவே ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை குண்டு வீச முடியுன்றது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ F-35 விமானமும் நீங்களால அங்க போய் நீங்க வந்து குண்டு வீசிட்டு ஒழுங்கா வந்துட முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்படும் போது இன்னும் அது வந்து நெருக்கடி கூட்டக்கூடியதா இருக்குது. ஈரானுடைய பலத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது அமெரிக்காவுடைய ராணுவ அந்த மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கேள்விக்குள்ளாக்குற விஷயமா இருக்கு. இதோட இம்ப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயோ நிக்காது. இப்போ இனிமே எங்களுக்கு வந்து F-35 கொடுங்கன்னு சொல்லி கேட்ட அந்த நாடுகள், அந்த கத்தாரு, அப்புறம் UAE, சவுதி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு F-35 விமானம் எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிதான் கேட்டாங்க. இப்போ அதே மாதிரி கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தன்னம்பிக்கை என்னன்னா தன்னுடைய ராணுவ மேலாதிக்கம், தங்கிட்ட வந்து யார்கிட்டையும் இல்லாத அந்த வலிமையான ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றது அதோட பலத்தோட வெளிப்பாடு. அப்போ ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தும் போது அந்த தன்னம்பிக்கையின் மீது செய்யப்பட்ட ஒரு தாக்குதலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து ஒரே ஒரு விஷயம் கிடையாது. பல விதங்கள்ல இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சமீபத்துல இவங்க அந்த ஒப்பந்தம் நிறைய ஆயுதங்கள் கொடுக்கறதா சொல்றாங்க. அதை எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் கொடுத்த ஆயுதங்கள்லாம் செலவாகி போச்சு. இப்ப புது ஆயுதங்களை கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நாளா வாங்கின ஆயுதங்கள்லாம் இவங்களை வந்து காப்பாத்துச்சா அப்படின்ற முதல் கேள்வி இருக்குது. இனிமே வரப்போற ஆயுதங்கள் இவங்க காப்பாத்துமா அப்படின்லாம் தெரியல. இப்போ இது வந்து ஒரு போரை நீட்டிக்கிறதுக்கும் அந்த போரின் மூலமா வருமானத்தை ஈட்டுறதுக்குமான ஒரு விஷயமா தான் பார்க்கணுமே தவிர இந்த ஆயுதம் வாங்குற நாடுகளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. அது கத்தார் ஆகட்டும், இல்ல இந்த ஜோர்டான் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு நிலைகளும் வந்து இது வரைக்கும் முழுசா இவங்களை தாக்குதல இருந்து தற்காத்துதா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இல்லை. அப்ப இவங்களுடைய எரிவாயு உற்பத்தி நிலையங்களும் சரி, எண்ணெய் உற்பத்தி நிலையங்களும் சரி தொடர்ந்து தாக்குதல் உள்ளா இருக்கு அப்படின்னா இப்ப வாங்குற அந்த ஆயுதங்கள் எதை பாதுகாக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு இந்த எதுக்கும் யாருக்கும் பதில் இல்லை. அப்படி இல்லாத போது இந்த மாதிரியான ஆயுதங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது அமெரிக்கா ஆயுதம் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர வாங்குற அந்த நாடுகளை பாதுகாக்கும் அப்படின்றதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.